தர்மராஜா ஒரு யாகம் பண்ணினார். ராஜசூய யாகம்னு பேர். அத்தனை பேரையும் வெற்றி கண்டார். இது எப்போ? இந்த காட்டுக்கு போறதுக்கு முன்னால இந்திரபிரஸ்தத்தில் இருந்த பொழுது அத்தனை பேரையும் வெற்றி கண்டார் தர்மராஜா. அதனால பெரிய யாகம் பண்ணினார், ராஜசூய யாகம். இந்த யாகத்தில் வந்தவனுக்கெல்லாம் பொருளை வாரி வழங்கணும், இல்லைன்னு சொல்லப்படாது. யாரை அந்த பொறுப்புக்கு உட்கார வைக்கலாம்? உங்க பாஷைகளில் சொல்ல போனா கேஷியர். ஒழுங்கா கொடுக்கணும், தீந்து போச்சுன்னு சொல்லப்படாது. சொன்னா யாகம் கெட்டு போயிடும். தர்மராஜா கிருஷ்ண பரமாத்மாட்ட கேட்டார், கண்ணா யாரை பொறுப்புல உட்காத்தலாம்? கண்ணன் அழகாக சொன்னான், துரியோதனனை உட்காத்து. என்னடா வம்பா இருக்கே, துரியோதனனை உட்காத்தினா என்ன ஆகிறது? எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கிடுவான். 100 கேட்டவனுக்கு 1000 கொடுப்பான். பாதியில யாகம் நின்று போயிடும். இவனை போய் உட்கார வைக்கிறாரே அப்படின்னு பீமனுக்கு வருத்தம். பரமாத்மா சொல்லிவிட்டு அதுக்கு மேல அப்பீல் கிடையாது. துரியோதனனை உட்கார வச்சாச்சு. திட்டம் போட்டான். அங்கிருந்து ராஜாக்கள் கொண்டாந்து தங்கமும் வைரமும் பணமும் கொட்டுறாங்க. வாரி வாரி கொடுத்தான். 2 கையாலையும் கொடுத்தான். கொடுத்துக்கிட்டே இருந்தான். 3 நாள் யாகம் முடிஞ்சது. போய் பார்த்தா பாதி பணம் அப்படியே இருக்கு. தங்க காசு, வெள்ளி காசு அந்த காலம், பாதி அப்படியே மிச்சம் இருக்கு. இவனுக்கு ஒன்றும் புரியலை. என்னடா நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கு. பீமனுக்கும் புரியலை, தர்மராஜாவுக்கு புரியலை, சகாதேவனுக்கு புரிஞ்சு போச்சு. புரியுதான்னா புரியலை. கிருஷ்ணனை கேளுங்க, அவன் தான் கபட நாடக சூத்திராவதாரி. கிருஷ்ணா எதனால இப்படி ஆகுது? கிருஷ்ணன் சொல்றான், துரியோதனன் கையிலே சங்கு சக்கரம் இருக்கிறது, தனரேகை இருக்கிறது, அவன் என்னைக்கும் சக்கரவர்த்தி. நம்ம பாஷையில வில்லன். சரிதானே? அவன் கையில தனரேகை இருக்கு. தொட்டான்னா துலங்குமே தவிர குறையாது. சில பேரை நம்ம கணக்கு புது கணக்கு போட கூப்பிடுவோம். புது கணக்கு எழுதுவாரு, நல்லா வரும். சில பேரை கூப்பிடுவோம், அதுதான் கடைசி வருஷமா போயிடும். இதெல்லாம் அனுபவங்க. ஏதோ இருக்கா இல்லையா ஐயா, என் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கான். துரியோதனன் கையில தனரேகை ஓடுது, அவனை உட்கார வை. எங்க போயிடுச்சு பாருங்க மகாபாரதம். சரி, யாகமெல்லாம் முடிஞ்சுதா? எல்லாரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கிருஷ்ண பரமாத்மாவை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் சொல்றான், இந்த மாதிரி யாகம் உலகத்தில் யாரு பண்ணனா? தர்மராஜா தலையை குனிஞ்சுக்கிட்டு இருக்கார். அங்கிருந்து ஒரு கீரிப்புள்ள வந்தது. கீரிப்புள்ள உடம்பு பாதி உடம்பு தங்கமா இருக்கு, மீதி உடம்பு சாதாரணமா இருக்கு. கீரிப்புள்ள வந்து ஒரு பார்வை பார்த்தது. யாரு? தர்மராஜா. இந்த இவர் தான். என்ன யாகம் பண்ணுனீங்க? என்னடா இவ்வளவு பெரிய யாகம் பண்ணியிருக்கேன், உலகத்தில் உள்ளவனெல்லாம் என்ன ராஜசூய யாகம் பண்ணதுனால சக்கரவர்த்தின்னு சொல்றாங்க. இந்த கீரிப்புள்ள என்ன யாகம் பண்ணீங்க? அங்கே ஒரு பிராமணன் பண்ணின யாகத்துக்கு நீங்க பண்ணின யாகம் காலில் கட்டி அடிக்க காணாது. என்ன சொல்றேன்? சொல்றேன் கேளுங்கோ. கீரிப்புள்ள பேச ஆரம்பிக்குது. மகாபாரதங்க. கீரிப்புள்ள பேச ஆரம்பிக்குது. இந்த பக்கத்து ஊர்ல ஒரு அந்தணர் வயலுக்கு போவார். வயல்ல சில தானியங்கள் கொட்டி கிடக்கும். இந்த மூட்டை தூக்கிட்டு போற பொழுது கீழே சிந்தி இருக்கும்ல, அதை புறக்கிக்கிட்டு வருவார். வந்து வீட்டுக்காரம்மாட்ட கொடுப்பார். நெல்லை அரிசி ஆக்கி அதை அவங்க கொஞ்சம் பொரியாக்கி அல்லது வெறும் பவுடர் ஆக்கி ஆளுக்கு கொஞ்சம் 4 பேர் சாப்பிடுவாங்க. அவரு, மனைவி, மகன், மருமகள். இதுதான் சாப்பாடு. இந்த அரிசி எவ்வளவு கிடைக்கும்? கிடைக்காது. என்ன ஒரு படியா கிடைக்கும்? ஒரு பிடிதான் கிடைக்கும். 4 பேர் சாப்பிடுவாங்க. சில நாள் பட்டினி கிடப்பாங்க. ஒரு நாள் ஒரு பிடி அரிசி கிடைச்சது. அந்த மருமகள் அதை மிக சிறப்பாக பொடியாக்கி விட்டாள். ஆளுக்கு ஒரு கை அரிசி பொடி கிடைக்கும், வாயில போட்டுக்கலாம். இப்படி ஏற்பாடு. சாப்பிட 4 பேர் உட்கார்றாங்க. ஏகாதசி முடிஞ்சு மறுநாள் காலையில் துவாதசி. இவங்க வீட்டில் பாதி நாள் ஏகாதசி.
வேற வழி இல்லை. இன்னைக்கு துவாதசி சாப்பிட உட்கார்ந்தாங்களா, வெளியில் ஒரு ஆள் வந்துட்டார். பவதி பிச்சாந்தேகி பசிக்குதுன்னார். இந்த மருமக பொண்ணு எந்திரிச்சா, இந்தாங்க ஐயா. ஏம்மா? அவர் என்னோட மூத்தவர், மாமனார் மாமியார் ரொம்ப மூத்தவங்க, அவங்களால பட்டினி இருக்க முடியாது, எனக்கு பரவாயில்ல, இந்தாங்க ஐயா. 7 நாள் இவ பட்டினி, கையில் கொடுத்து விட்டான். அந்த மனுஷன் வாங்கி சாப்பிட்டுவிட்டு கால் வயிறு நிறைஞ்சுதுன்னாரு. என்ன அர்த்தம்? நீங்கள் 3 பேர் இருக்கிய, இன்னும் 3/4 வயிறு இருக்குன்னு அர்த்தம். மகன் எந்திரிச்சான், இந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்க. அப்பா, அரை வயிறு நிறைஞ்சுதுன்னாரு. அந்த அம்மா, பெரியம்மா, அதுவும் கொடுத்துருச்சு, 3/4 வயிறு நிறைஞ்சுதுன்னாரு. இந்த பெரியவர் அவர் பங்கையும் கொடுத்து விட்டார். அப்பா, முழு வயிறு நிறைஞ்சுது, நான் போயிட்டு வரேன்ட்டு போயிட்டார். 4 பேரும் ஈரத்துணியை இடுப்பில் கட்டிக்கிட்டு படுக்கிறாங்க. திடீர்னு ஒரு புஷ்பக விமானம் வருது. புஷ்பக விமானத்திலே தேவர்கள் வருகிறார்கள். 4 பேர் காலையும் விழுந்து கும்பிட்டார்கள். உங்களை சோதிப்பதற்கு வந்தது தர்மராஜா, தர்ம தேவதை. இத்தனை நாள் பட்டினி இருந்து கடைசியாக கிடைச்ச அந்த சாதத்தையும் அந்த உருண்டை அந்த மாவையும் கொடுத்து விட்டீர்கள். இது 1000 அஸ்வமேத யாகங்களுக்கு சமானம். வாங்க, தேவலோகம் உங்களுக்கு காத்திருக்கு. தேவர்கள் உங்களை பார்க்க வேணும் என்று ஆசைப்படுகிறார்கள். கூட்டிகிட்டு போயிட்டாங்க. யாரு சொல்றா? கீரி பிள்ளை. நான் அந்த ஓரத்தில் பொந்துக்குள்ளே இருந்தேன், மெதுவாக வெளியில் வந்தேன். அவங்க அந்த சாப்பிட்ட அந்த மாவு இருக்குல்ல, கொஞ்சம் கீழே அங்கங்கே சிந்தி இருந்தது. நான் வர்ற பொழுது அந்த மாவு என் உடம்புல பட்டது. முன்பகுதி பூரா தங்கமாயிடுச்சு. பின்பகுதி தங்கமாகிறதுக்கு அங்கே மாவு கிடையாது. அவங்க சாப்பிட்டதே கொஞ்சம், அதில் கொட்டுனது கொஞ்சம், இது உடம்புல பட்டது இன்னும் கொஞ்சம். மிச்ச உடம்பு கருப்பாக இருக்கு, முன் உடம்பு தங்கமாக இருக்கு. இந்த பின் உடம்பை தங்கமாக்குறதுக்கு யாரெல்லாம் எங்கேயெல்லாம் யாகம் பண்ணினாங்களோ அங்கேயெல்லாம் போய் விழுந்து விழுந்து புரண்டிட்டு வர்றேன். தர்மராஜா, இங்கேயும் வந்து புரண்டேன், ஒன்றும் புண்ணியம் இல்லை. அந்த பிராமணனுடைய தர்மத்துக்கு, அந்த தானத்துக்கு நீ பண்ணின ராஜசூய யாகம் எம்மாத்திரம். கீரி மறைஞ்சிருச்சு. இந்த கதை எதுக்கு சொன்னார் வியாச பகவான்? நீங்கள் 1000 வச்சுக்கிட்டு 500 ரூபா மாரியம்மனுக்கு கொடுத்து விட்டு நான் 500 ரூபா கொடுத்தேன்னு சொல்லாதீங்க. ரொம்ப பேர் அடுத்த வேளை சோத்துக்கு இல்லாமல் இருக்கதை கொண்டாந்து கொடுக்குறானே, அவனுக்குத்தான் ராஜ மரியாதை. நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம்? அவள் கொடுத்ததில் ஒரு பகுதியை அவளுக்கே கொடுத்து விட்டு நம்ம பேரை போட்டுக்கிறோம். கோவிந்தசாமி செட்டியார் ஊ பயம், உபயம்னு எழுத டியூப் லைட்டில் இடம் கிடையாது. ஊனா மேலே பயங்கீழே எழுதுறமா இல்லையா? அம்மா மணி பர்ஸ்லேருந்து பணத்தை எடுத்து அம்மாவுக்கே பர்த்டேக்கு நன்கு ஒரு கொடை வாங்கி கொடுத்து விட்டு, பரிசு வாங்கி கொடுத்து விட்டு, அம்மா நான் உனக்கு கொடுத்தேன்னு சொன்னால் அது எவ்வளவு வேடிக்கையோ. அம்பாள் கொடுத்த பணத்தை அவளுக்கு திருப்பி கொடுத்து விட்டு நம்ம பேரை போர்டில் அழகாக போட்டுக்கிறோம். அதுக்கு தான் இந்த கதை. இதெல்லாம் எங்கே இருக்குங்கிறீங்க? நம்ம மகாபாரதத்தில் இருக்கு. தர்ம சங்கடம்னு சொல்கிறீங்கள்ல, நான் அங்கங்கே தொட்டு காமிச்சுக்கிட்டு போகிறேன். எதுக்கு தர்ம சங்கடம்னு பேர் தெரியுமா? தர்மராஜாவுக்கு ஒரு சங்கடம் வந்துச்சு. துரோணர்னு ஒருத்தர், நான் ஒரு நாளைக்கு முழுக்க அவரை பற்றி பேச இருக்கிறேன். வில்லுக்கு பிறந்தவர் துரோணர், கும்பத்தில் பிறந்தவர் துரோணர். யுத்தம் ஆரம்பிக்கிற பொழுது தர்மராஜா போய் துரோணர் காலில் விழுந்தார். துரோணர் ஆசீர்வாதம் பண்ணினார். என்னப்பா வேணும்? நீங்க எப்போ இறப்பீர்கள்னு எனக்கு சொல்லணும். யார்கிட்ட? குருநாதன் கிட்ட சிஷ்ய பிள்ளை. குருநாதர் சொல்றார், எனக்கு சாவு கிடையாது. என்னுடைய பிள்ளை அஸ்வத்தாமன் சிரஞ்சீவி, அவன் இறந்தான் என்று நம்பத்தக்கவர்கள் சொன்னால் நான் அப்பொழுது ஆயுதங்களை கீழே போட்டு விடுவேன். என்னை கொல்வதற்காக பிறந்தவன் திருஷ்டத்யும்னன், திட்டத்துயினன், தமிழ்ல திட்டத்துயினன், அவன் என்னை கொல்வான் சொல்லிவிட்டார். இது என்னைக்கு? யுத்தம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு.
15ஆம் நாள் யுத்தம். பீஷ்மாச்சாரியார் காலமாயிட்டார். துரோணர் தான் சேனாதிபதி. 15ஆம் நாள் யுத்தம். பாட்டனார் மாதிரி இந்த ஆச்சாரியார் அப்படி சொல்லிக்கிறார். எல்லாரும் பயப்படுறாங்க. அர்ஜுனா, துரோணரை கொல்லணுமே. கிருஷ்ண பரமாத்மா பக்கத்தில் வந்தார். தர்மராஜா, என்ன ஒன்னே ஒன்று செய்யணும். என்ன? அஸ்வத்தாமா இறந்தான்னு சொல்லணும். ஐயோயோ, இந்த தான் நிற்கிறேன், நான் எப்படி சொல்கிறது? சில பயலுக காலேஜுக்கு வர்றதுக்கு முன்னால் ஹைஸ்கூலில் படிக்கிற பொழுது பாட்டி செத்து போயிட்டாள்னு 3 நாள் லீவ் வாங்குவாங்க. சாயந்தரம் பாட்டி தேடி வந்துடுவான். ஹெட்மாஸ்டர் பாப்பார் கால் இருக்கா இல்லையான்னு. பாப்பாரா இல்லையா? எதிர்த்தாப்பில் நிற்கிறேன். அஸ்வத்தாமன், ஆமாம் சொல்லணும் நீ. நான் பொய் சொல்ல மாட்டேன். அப்படியா? சரி. பீமா, என்ன? அந்த ஒரு யானை நிற்குதா? ஆமாம். அந்த யானைக்கு என்னடா பேரு? அஸ்வத்தாமான்னு பேரு. கொல்லு அந்த யானையை. எல்லாம் நம்மால் பண்ணுற வேலை. யாரு? கபட நாடக சூத்திராவதாரி கிருஷ்ண பரமாத்மா. அந்த யானைக்கு என்ன பேரு சொன்ன? அஸ்வத்தாமா. விடு அம்பு. யானை செத்து போச்சு. தர்மராஜா, என்ன? அஸ்வத்தாமா என்ற யானை இறந்து விட்டது அப்படின்னு சொல்லு. சொல்லலாமா? உண்மைதானே? பொய் இல்லையே. சொல்றேன். இந்த பாரு, சொல்றது நல்லா சொல்லணும். எதை சொல்றோம்ங்கிறத விட அதை எப்படி சொல்றோம்ங்கிறது முக்கியம். இந்த அவரை பாருங்க, பசு மாதிரி இருக்காருன்னா சிரிச்சுக்குவாரு, மாடு மாதிரி இருக்காருன்னா முட்டிடுவாரு. ரெண்டும் ஒன்று தானையா? வார்த்தை தானே இருக்கு நம்ம கையில். நல்லா சொல்லுங்க, இனிமையாக பேசுங்கள். யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. என்ன சொல்லணுங்கிற கிருஷ்ணா? அஸ்வத்தாமா கத குஞ்சரக. தமிழ்ல சொல்லவா? அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் அப்படிங்கிற யானை. அஸ்வத்தாமா கத குஞ்சரக. குஞ்சரம்னா யானை. அஸ்வத்தாமா கத, அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் அப்படிங்கிற யானை. இப்படி அழகா சொல்லு. தர்மராஜா சரின்னு ஒத்துக்கிட்டார். அஸ்வத்தாமா கத குஞ்சரகன்னார்ல. கிருஷ்ணன் வாயில பாஞ்சசன்யத்தை வச்சு பூமுன்னு ஊதிட்டான். குஞ்சரகங்கிற வார்த்தை துரோணர் காதில் விழலை. சங்கூதியாச்சு. யாருக்கு? துரோணருக்கு. அநியாயத்தை பார்த்தேளா? குஞ்சரகங்கிற வார்த்தை காதில் விழாதபடி சங்க ஊதி விட்டான் பாஞ்சசன்யத்தை. துரோணாச்சாரியார், ஐயோ அஸ்வத்தாமன் இறந்தானா, தருமரே சொல்லிவிட்டாரே. அப்படியே உட்கார்ந்தார். திட்டத்துயினன் வந்தான், கழுத்தை வெட்டனா. துரோணர் கதை முடிஞ்சு போச்சு. வேடிக்கை என்ன தெரியுமா? தர்மராஜாவுடைய தேரு பூமிக்கு 1/2 அடி மேலே போகுமா. பூமியை தொடப்படாதான். பொய் சொல்ற பூமியை தொடப்படாது. இப்போ இவரே பொய் சொல்லிவிட்டாரே. தேரு தரையை தொட்டுருச்சான். சரிதானா? இதுக்கு பேர் தான் தர்ம சங்கடம். சொல்லலாமா வேண்டாமா? பொய் சொல்லப்படாது. பொய் மாதிரி சொல்லலாம். நமக்கு நம்ம அப்படித்தானே பண்றோம். பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின்.